அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்றைய நம்முடைய வகுப்பில் அணி இலக்கணம் குறித்த சிந்தனைகளை சிந்தித்தோம். இந்த அணி இலக்கணத்தில் குறிப்பாக கிபி 12ஆம் நூற்றாண்டு அளவில் தோன்றிய தண்டி அலங்காரம் என்கிற நூலின் வழி அணி இலக்கண செய்திகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த தண்டி அலங்காரம் என்பது தண்டி என்கிற காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு புலவரால் ஆசிரியரால் பாடப்பட்டது. இந்த நூல் 3 இயல்களை கொண்டது. பொது அணியியல், பொருள் அணியியல், சொல் அணியியல். பொதுவணியியல், சொல்லணியியல், பொருளணியியல், சொல்லணியியல். இந்த வகையில் பொது அணியியல் பற்றிய செய்திகளை பார்த்தோம். பொருள் அணியியல் என்கிற பகுதியில் 35 வகை அணிகள் இருக்கின்றன. அந்த 35 வகை அணிகளில் முதல் 20 வகைக்கு அந்த அணிக்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். மற்ற இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 15 அணிகள், ஏற்கனவே 20 பார்த்திருக்கோம், மொத்தம் 35. மற்ற அந்த அணிகளுக்கான முதல் பொது விளக்கத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதனுடைய வகைகளை பற்றியும் நாம் சிந்திக்கலாம். தன்மை அணி பொருளோட இயல்பை நேர்ல பார்த்தா எவ்வளவு மனதிற்கு ஒரு தெளிவு பிறக்குமோ அது போன்று சொல்லுவது. ஓமை அணி பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது. உருவக அணி ஓமைக்கும் பொருளுக்கும் வேறுபாடு இல்லாத அளவில் கூறுவது. தீபக அணி தீபம் போல ஓரிடத்தில் இருந்த சொல் முன்னும் பின்னுமாக சென்று பொருளை விளக்குவது. பின்வரு நிலையணி முன் வந்த சொல்லோ அல்லது பொருளோ அதற்கு பிறகும் பல இடத்து வந்து நிலைத்து இருப்பது பின்வரு நிலையணி. முன்ன விளக்கணி ஒரு பொருளை குறிப்பால் மறுத்து அதனுடைய மேன்மை தோன்ற சொல்லுவது முன்ன விளக்கணி. வேற்று பொருள் வைப்பணி ஒரு பொருளை சிறப்பிப்பதற்காக உலகம் அறிந்த மற்றொரு பொருளை எடுத்து காட்டுவது. அடுத்து இரு பொருள்களுக்குள் உயர்வோ தாழ்வோ தோன்றுமாறு கூறுவது வேற்றுமை அணி. ஒரு செயலுக்கான காரணத்தை குறிப்பாக புலப்படும்படி கூறுவது விபாவனை அணி. தான் கூற வந்த ஒன்றை நேரடியாக கூறாமல் அதை ஒப்புமையுடைய பொருளோடு சேர்த்து சொல்லுவது ஒட்டு அணி. தான் கூற கருதிய ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை உயர்த்தி சொல்லுவது அதிசய அணி. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பு ஏற்ற அணி. காரணத்தையும் காரியத்தையும் சேர்த்து சொல்லுவது ஏது அணி. மாறுபாடு இல்லாமல் அந்த செயலை அரிதாக உணரக்கூடிய அளவில் வெளிப்படுத்துவது நுட்ப அணி. தன் மெய்ப்பாட்டு உணர்விற்குரிய உண்மை காரணத்தை மறைத்து வேறொன்றை சொல்லுவது இலேச அணி. சொல்லையும் பொருளையும் வரிசைப்படுத்தி கூறுவது நிறநிறை அணி. உள்ளத்தில் நிகழுகிற ஆர்வத்தின் காரணமாக நிகழ்ச்சிகளை மிகுதிப்படுத்தி கூறுவது ஆர்வ மொழி அணி. 8 வகையான மெய்ப்பாடுகளை விளக்குகிற அணி சுவை
அணி. தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லும் நிலை தன் மேம்பாட்டு உரையணி. தான் கூற கருதிய ஒன்றை அந்த இடத்தின் சூழலால் மற்றொன்றால் அதை விளக்குவது பரியாய அணி. பரியாய அணி இதை நான் பார்க்கும்போது இந்த வழக்கு நினைவுக்கு வருது. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. தகுதி வழக்கு இந்த இடமறிந்து நம்ம பேசுவோம் இல்லைங்களா, அது போல. சரி, 21வது சமாகித அணி. சமாகிதம் என்றால் துணை பேரு என்று பொருள். சமாகிதம் என்றால் துணை பேரு. அதாவது இதற்கு முன்பு நாம் ஒரு செயல் செஞ்சிருப்போம், அந்த செயலால ஒரு பயன் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பயனானது வேறொரு செயலால தான் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இது சமாகிதம். எழுதிக்கோங்க. முன்பு தன்னால் முயலப்பட்ட தொழிலின் பயனானது தொழிலால் அன்றி பிரிதொன்றால் நிகழ்ந்ததாக கூறுவது. தான் செய்த ஒரு தொழிலோட பயன் அது அந்த தொழிலாளி இல்லப்பா, வேற ஒன்னாலதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது சமாகித அணி. சமமான மற்றொன்றை சொல்லி முடிப்பது, அதைத்தான் துணை பேரு என்று சொல்றாங்க. துணை பேரு. 22 உதாத்த அணி. உதாத்த அணி. உதாத்தம்னா மற்ற ஒன்றுக்கு இல்லாத மகத்துவம், இதுதான் உதாத்தம் சொல்லுவாங்க. வேறு ஒன்றிற்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு, செல்வ மிகுதி என்று கூட சொல்லலாம். இதை வீறுகோள் அணி என்றும் குறிப்பிடுவாங்க. வீறுகோள் அணி. எளிமையான நிலைதான். நம்முடைய செல்வத்தையும் உயர்வையும் மேம்பட்ட உள்ளத்தின் உயர்ச்சியையும் மிகுத்து சொல்வது. பாடான் போல எடுத்துக்கலாம். இதை எழுதிக்கோங்க. வியக்கத்தக்க செல்வத்து உயர்வையும் மேம்பட்ட உள்ளத்தின் உயர்வையும் மிகுத்து சொல்லுவது. செல்வத்தையும் உள்ளத்தையும் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு உயர்வு இருக்கும். அந்த உயர்வை மிகுத்து சொல்வதுதான் உதாத்தன். ஒரு பொருள் நமக்கு கிடைச்சாலும் அது நம்முடைய உழைப்பால் கிடைத்த போது நம்முடைய உள்ளத்துல ஒரு கம்பீரம், ஒரு உறுதி,
ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் இதெல்லாம் ஏற்படும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க உழைப்பால வந்த ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா உள்ளத்துல அந்த ஒரு கர்வம், நல்ல கர்வம் இருக்காது. ஆக இந்த நல்ல செல்வத்தோட உயர்வையும் மேம்பாடு பொருந்திய உள்ளத்தோட உயர்வையும் எடுத்து சொல்வது, மிகுத்து சொல்வது. மிகுத்தி என்பது அதை உயர்த்தி புகழ்ந்து சொல்லுவது, உதாத்த அணி. அதனாலதான் இதற்கு வீறுகோள் அணி என்று ஒரு மற்றொரு பெயரும் உண்டு. சரி, அடுத்து அவனுதி அணி. அவனுதி அணி, அவனுதி அப்படின்னா மறுத்து உரைத்தல். அவனுதி என்றால் மறுத்து உரைத்தல். இங்க எதை மறுத்து சொல்றதுன்னா சிறப்பு, பொருள், குணம் இதோட உண்மையை மறுத்து மற்றொன்றை சொல்லுவது, அதுதான் அவனுதி. எழுதிக்கோங்க. சிறப்பு, பொருள், குணம் என்னும் இவற்றின் உண்மை மறுத்து மற்றொன்றாக, அத பிரிதொன்றாக பிரிதொன்றாக உரைப்பது. அவனுதி என்றாலே மறுத்து உரைத்தல். சிலர்லாம் நேர்மையா முன்னேறுகிற நபர்களை பார்த்தா இந்த குறுக்கு வழியில போறவங்களுக்கு கோபம் வரும், பிடிக்காது. அதனால அவர்களை பற்றி ஒரு தவறான செய்தியை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது போன்ற நிலை அவனுதி அணி. சிறப்பு, பொருள், ஒருத்தருடைய சிறப்பு அல்லது பொருள், குணம் இவற்றோட உண்மையை மறுத்து மற்றொன்றாக அதை சொல்லுவது. சரி, 24வது சிலேடை அணி. சிலேடை அணி சிலேடைனாலே நமக்கு தெரியும், ஒரு சொல் பல பொருளை பெற்று வருவது. அது ஒரு சொல்லாக இருக்கலாம், தொடராக இருக்கலாம். சரி, இது செம்மொழி, பிரிமொழி என்று 2 வகைப்படும். அது வகைகள் என்கிற நிலை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், விளக்கத்தை எழுதிக்கலாம். ஒரு சொல் அல்லது தொடர் பல பொருள்களது தன்மை தெரிய வருவது. பல பொருள்களின் தன்மை தெரிய வருவது, அதுதான் ஸ்லேடு. இருபத்து 5வது விசேட அணி. விசேட அணி விசேட அணி என்பது, விசேடனாலே சிறப்பு, விசேஷம் நமக்கு தெரிகிற பொருள். ஒருத்தருடைய குணம் இல்ல தொழில்
இந்த தொழிலைத்தான் சாதி என்றும் சொல்லுவாங்க. அல்லது பொருள் அல்லது உறுப்பு, இதெல்லாம் ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்தால், குறைபாடு இருந்தாலும் அதனுடைய சிறப்பை எடுத்து சொல்லி மேம்பாடு வெளிப்படுமாறு செய்வது, அதுதான் விசேடம் என்கிற ஒன்று. குணம் சில இடத்துல குறைவா இருக்கலாம், சிலர் இடத்துல அவங்களுடைய தொழில் குறைந்த தொழிலா இருக்கலாம், இல்ல பொருள் குறைந்திருக்கலாம், இல்ல உடல் உறுப்புகள் ஏதாவது குறைஞ்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவர்களுடைய மேம்பாடு வெளிப்படுமாறு சொல்லுவது விசேட அணி. இந்த குறைவு வெளிப்படாதவாறு எழுதிக்கோங்க. குணம், தொழில், பொருள், உறுப்பு என்பன குறைபடுதல் காரணமாக ஒரு பொருட்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது. இதுதான் விசேட அணி. இது வகைகள்ல வருகிற போது அது குணக்குறை விசேடம், தொழிற்குறை விசேடம், சாதி குறை விசேடம். தொழில் சாதி என்பதை தனியாகவும் சொல்றாங்க, இடையில ஒரு சொல் சேர்த்துக்கோங்க. சாதி என்ன அடிப்படையில சொல்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். குணம், தொழில், சாதி, பொருள், உறுப்பு என்பன குறைபடுதல் காரணமாக ஒரு பொருட்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது விசேட அணி. 26வது ஒப்புமை கூட்ட அணி. ஒப்புமை என்றால் ஒன்றுபட்ட தன்மை உடையவை, அதாவது சமமான தன்மை உடையவை, அதுதான் ஒப்புமை. கூட்டம் என்றால் சேர்ப்பது, கூட்டுவது. ஆக சமமான தன்மை உடையவைகளை ஒருங்கே சேர்த்து சொல்லுவது, அதுதான் ஒப்புமை கூட்டம். இதை வடமொழியில துல்லிய யோகிதை என்று சொல்லுவாங்க. துல்லிய யோகிதை. சரி, வேறு பெயர்கள் எல்லாம் தனியாகவும் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு பொருளை சொல்லும் போது தான் கருதிய இந்த குணம் முதலான இவற்றோட மிக்க பொருளை எல்லாம் ஒன்று சேர்த்து சொல்லுவதுதான் ஒப்புமை கூட்டம் என்கிற ஒரு அணி. ஒரு பொருளை சொல்லும் போது நல்ல செம்மையான நடையின சொல்லும் இடத்து என்று போட்டுக்கலாம். தான் கருதிய குணம் முதலாயினவற்றின் மிக்க பொருளை, அதனுடைய சிறப்பை கூட வைத்து சொல்லுவது அல்லது கூட்டி சொல்வது. ஒரு பொருளை சொல்லும் இடத்து தான் கருதிய இந்த குணம், மேல பார்த்தலையே குணம், தொழில், சாதி, பொருள், உறுப்பு,
இவற்றோட மிக்க அந்த பொருளை எல்லாம் சிறப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டி சொல்லுவதுதான் ஒப்புமை கூட்ட அணி. ஒப்புமை கூட்ட அணி. 27வது விரோத அணி. விரோத அணி. விரோதம் என்றால் மாறுபாடு. மாறுபாடு சொல்லாலோ அல்லது பொருளாலோ மாறுபட்டு இருக்கிறது தான் இந்த மாறுபாடு. புரிஞ்சுக்கோங்க. மாறுபட்ட சொல்லாலும் பொருளாலும் மாறுபாட்டோட அந்த விளைவு தோன்ற உரைப்பது. விரோத அணி. மாறுபட்ட சொல்லாலும் பொருளாலும் மாறுபாட்டு தன்மையோட அந்த விளைவு. மாறுபாட்டு தன்மையோட விளைவு என்பது என்ன? அந்த விரோதம் தான். மாற்று கருத்து தான், இல்ல மாற்று பொருள். விரோத அணி. சொல் பொருள் வந்துருச்சு. ஆக இது 2 வகைதான். சொல் விரோத அணி, பொருள் விரோத அணி என்று சொல்லுவோம். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு அணி, மாறுபடு புகழ்நிலை அணி. மாறுபடு புகழ்நிலை அணி என்னன்னா, தான் என்ன நினைச்சோமோ தான் கருதிய பொருளை மறைத்து விட்டு அதை பழிப்பதற்காக மற்றொன்றை புகழ்வது. நாம ஒன்றை பழிக்கணும்னு நினைச்சிட்டோம், ஆனா அதை நேரடியா செய்யாம மற்றொன்றை புகழ்வது. இதுதான் மாறுபடு புகழ்நிலை அணி. இது எல்லாமே கவிஞன் சொல்லுவதுதான். கவிஞன் தான் கருதிய பொருளை மறைத்து அதனை பழிப்பதற்காக மற்றொன்று புகழ்வது அல்லது வேறொன்றினை புகழ்வது. இதுதான் மாறுபடு புகழ்நிலை. தான் கருதிய பொருளை மறைத்து அதனை பழிப்பதற்காக வேறொன்றினை புகழ்வது மாறுபடு புகழ். புகழ்தான், ஆனா மாறுபாடு வெளிப்படுமாறு புகழ்வது. தன்னுடைய பகை வெளிப்படுமாறு புகழ்வது. அப்ப அது புகழே கிடையாது என்பதும் அறிய பெறும். 29வது புகழா புகழ்ச்சி அணி. புகழா புகழ்ச்சி அணி. பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி. திட்டுவோம், பழிப்புதான், ஆனால் அதில் ஒரு புகழை வெளிப்படுத்துவது. புகழாமலேயே புகழ்ச்சியை சொல்லுவதுதான். முதல்ல பார்த்தது மாறுபடு புகழ்நிலை. ஒன்றை பழிப்பதற்காக மற்றொன்றை புகழ்வது மாறுபடு புகழ்நிலை. ஆனா இங்க பழிப்பது போல இருக்கும், ஆனால் அதனுடைய மேம்பாடு வெளிப்படுமாறு சொல்லுவதுதான் புகழா புகழ்ச்சி அணி. இதுவும் மிக மிக முக்கியமான ஒன்று, தேர்வில் கேட்கப்படுகிற நிலை உடையது. பழிப்பது போல
ஒன்றிற்கு மேம்பாடு தோன்ற உரைப்பது. படிப்பது போல ஒன்றிற்கு மேம்பாடு தோன்ற உரைப்பதுதான். இந்த மேம்பாடு தோன்ற என்பதுதான் புகழ்வது. அது புகழா புகழ்ச்சி அணி. முப்பதாவது நிதரிசன அணி. நிதர்சன அணி. நிதர்சனம் அப்படின்னா புகழ்தான், புகழ்மை என்று சொல்லுவாங்க. இப்ப தீமைக்கு எப்படி எதிர்ச்சொல்லாக நன்மை என்று சொல்லுவோமோ அந்த நன்மை என்பதுதான் புகழ்மை, நிதர்சனம். சரி, ஒரு வகை நிகழ்வு அதற்கு ஒத்த பயன் பிறிதிற்கு புகழ்மை தீமை என்று இவை புலப்பட நிகழ்வதாயின் நிதர்சனம் அதுவே. ஆக ஒரு வகையான நிகழ்ச்சி அதற்கு பொருத்தமான ஒரு பயனை மற்றொன்றிற்கு நன்மை ஏற்படுமாறு நிகழ்வது அல்லது தீமை ஏற்படுமாறு நிகழ்வது. அப்படி இருந்துச்சுன்னா அவ்வாறு செய்வதனை சொல்லுவதுதான் நிதர்சனம். அது புகழ்வதாக இருக்கலாம், அது நன்மையாக இருக்கலாம், அல்லது தீமையாக இருக்கலாம். சரி, எழுதிக்கோங்க. ஒரு வகையான நிகழ்விற்கு பொருத்தமான பயனை மற்றொன்றிற்கு நன்மை புலப்பட நிகழ்வது அல்லது தீமை புலப்பட நிகழ்வது என்பதை சொல்லுவது. அல்லது போட்டுக்கலாம், அதுதான் பொருத்தமா இருக்கு. தீமை புலப்பட நிகழ்வது என்பதை சொல்லுவது. ஒரு செயல் நடக்குதுங்க, அந்த செயலுக்குன்னு ஒரு பலன் விளையும். அது நேர்மறையாக இருக்கலாம், இல்லை எதிர்மறையா இருக்கலாம். ஒரு செயலுக்கான பலன் வெளிப்படும் போது இது ஏதோ ஒரு நல்லதுக்கு தாங்க நிகழுது, இல்ல இல்ல இது ஏதோ ஒரு கட்டத்துக்கு தான் நிகழ்கிறது, இப்படி சொல்லுவதுதான் நிதர்சனமா. மாற்றி சொல்லாம இருப்பது போல அது நன்மைக்காகவோ அல்லது தீமைக்காகவோ நிகழ்வது என்பது நிதர்சனமா. இவர் சொல்றது நிதர்சனம் தாங்க என்று கூட நம்ம பேச்சு வழக்குல பார்த்திருக்கோம். இவ்வாறு சொல்லுவதுதான் நிதர்சன அணி. 31வது புணர்நிலை அணி. புணர்நிலை அணி. புணர்நிலை
வினை புணர்தல், பண்பு புணர்தல் என்று இரண்டு வகையில சொல்லுவாங்க. இந்த வகையில் வினையாலோ அல்லது பண்பாலோ இரண்டு பொருளுக்கு ஒன்றே பொருந்த சொல்லுவதுதான் புணர்நிலை அணி. வினை பண்பு என இவை இரு பொருட்கு ஒன்றே புணர முடிவது புணர்நிலை ஆகும். வினை என்றால் செயல், அறிவோம், எழுதிக்கோங்க. செயலாலும் பண்பாலும் இரண்டு பொருளுக்கு ஒன்றே பொருந்த சொல்லுவது ஒன்றே பொருந்த சொல்லுவது அதுதான் புணர்நிலை என்கிற ஒரு அணி. வினையானாலும் பண்பானாலும் ஏதோ ஒரு நிலை இருக்கும். ஆனால் இரண்டு பொருளுக்கு பொருத்தமாக ஒன்றை சொல்லுவது, ரெண்டுக்கும் அது புணருகிற சேர்ந்த நிலையிலே ஒன்றை சொல்லுவது, அதுதான் புணர்நிலை. முப்பத்தி இரண்டாவது பரிவர்த்தனை அணி. பரிவர்த்தனை அணி பொருள் பரிமாறுதல், பரிவர்த்தனை. பரிவர்த்தனை பண்டமாற்று என்று சொல்லுவோம். பண்டத்தை மாற்றினால் பண்டமாற்று, கருத்தை மாற்றினால் கருத்து மாற்று. ஆக ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது, இதுதான் பரிவர்த்தனை. எளிமையான ஒன்றுதான். பொருள்கள் ஒன்றற்கு ஒன்று கொடுத்து பெறுவது, இதுதான் பரிவர்த்தனை. பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தனையே, இதுவே ரொம்ப எளிமையா இருக்கு. பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தனையே. 33வது 2001 டிஆர்பில கேட்ட கேள்வி இது. வாழ்த்து அணி. வாழ்த்து அணி வாழ்த்துவதுதான். இவங்களுக்கு இன்னது நடக்கட்டும் என்று தான் நினைத்ததை வெளிப்படுத்தி வாழ்த்துவது வாழ்த்து அணி. இன்னாருக்கு இன்னது ஏய்க என்று தர முன்னியது கிளத்தல் வாழ்த்து என மொழிய. இவங்களுக்கு இன்னது நடக்கட்டும் என்று கவிஞர்கள் தான் கருதியதை கூறுவது. எழுதிக்கோங்க. இவர்களுக்கு, இவர்கள் என்பது இத்தன்மை உடையவர்கள் என்பவர்கள். இத்தன்மை உடையவர்களுக்கு இன்னது நிகழ்க என்று கவிஞர்கள் தாம் கருதியதை விதிப்பது. சொல்றது மட்டும் இல்ல, நடக்கட்டும். அது நேர்மறையாகவும் வெளிப்படுத்துவாங்க, சிலர் எதிர்மறையாக வெளிப்படுத்துவாங்க. இவன் இப்படியா இருக்கட்டும், இவன் இப்படியா வளரட்டும், இவன் நல்லா இருக்கட்டும், இவன் ரொம்ப நல்லா இருக்கட்டும். சரி, அந்த நிலைகள் எல்லாம் விதித்த வாழ்த்தன். 34 சங்கீரண அணி. சங்கீரண அணி சங்கீரணம் அப்படிங்கிறது இதற்கு முன்பாக எத்தனை அணிகள் பார்த்திருக்கோம்? 33 அணிகளை பார்த்திருக்கோம்.
இந்த 33 அணிகளும் தமக்குள்ளாக பொருத்தமாக உரைப்பதுதான் சங்கீரன். தமக்குள்ளாக தழு விதியை பாருங்க. மொழியப்பட்ட அணி பல, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த 33 அணிகள், அதுல பல தம்முள் தழுவ உரைப்பது சங்கீரணம். தமக்குள்ளாகவே பொருத்தமாக வெளிப்படுத்துவது அதுதான் சங்கீரணம். இது ஒரு தனி அணி கிடையாது. சங்கீரணம் என்பது எழுதிக்கோங்க. மேற்சொல்லப்பட்ட அணிகள் பலவும் தம்முள் பொருந்த உரைப்பது இதுதான் சங்கீரணம். சங்கீரண அணி. சங்கீரண அணி. மேற்சொல்லப்பட்ட அணிகள் பலவும் தம்முள் பொருந்த உரைப்பது சங்கீரண அணி. இறுதியாக பாவிகம். பாவிகம் பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒன்று. பாவிக அணி என்பது, இதற்கு நாம விளக்கமே வேண்டாம், இந்த ஒரு வரி விதியையே எடுத்துக்கலாம். பாவிகம் என்பது காப்பிய பண்பே, அவ்வளவுதான். பாவிகம் என்பது காப்பிய பண்பே. அடிப்படையா சில செய்திகள் நினைவு கூறுவோம். காப்பிய பண்பு என்பது பாவிக அணி. முதலில் சொல்லப்பட்ட அந்த 33 அணிகளும் தமக்குள்ளாக அவை பொருந்துமாறு கூறுவது சங்கீரண அணி. இவர்களுக்கு இது நடக்கட்டும் என்று நல்ல முறையிலே தான் நினைத்ததை கவிஞர்கள் வெளிப்படுத்துவது அது வாழ்த்தணி. வாழ்த்து என்பதனால் நல்ல நிலைன்னு எடுத்துவிட்டு, ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது பரிவர்த்தனை அணி. இரண்டு பொருளுக்கு ஒன்றே பொருந்த வெளிப்படுத்துவது புணர்நிலை அணி. ஒரு நிகழ்விற்கு பொருத்தமான பயனை, ஒரு நிகழ்விற்கு பொருத்தமான பயனை மற்றொன்றிற்காக எடுத்து சொல்லுவது. மற்றொன்றின் நன்மைக்காக அது நடந்தது, இல்ல இல்ல மற்றொன்றின் தீமைக்காக இது நடந்தது என்று சொல்லுவது நிதர்சன அணி. பழிப்பது போல புகழ்வது புகழா புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பது மாறுபடு புகழ்நிலை அணி. சொல் அல்லது பொருளால் மாறுபாட்டின் விளைவு தோன்ற உரைப்பது விரோத அணி. ஒன்றை சொல்லுகிற போது தான் கருதிய இந்த குணம் இவை போன்றவற்றின் மிக்க பொருளை எல்லாம் ஒரு சேர கூறுவது ஒப்புமை கூட்ட அணி. குணம், தொழில், சாதி, பொருள், உறுப்பு என்கிற இவற்றில் ஏதேனும் ஒன்றின் அந்த குறைபாடு காரணமாக அதனுடைய மேம்பாடு தோன்ற அதை வெளிப்படுத்துவது விசேட அணி. ஒரு சொல்லோ பொருளோ பல பொருள்களின் தன்மையை சேர்த்து வெளிப்படுத்துவது சிலேடை அணி. ஒன்றின் உண்மையை மறுத்து அதை மற்றொன்றினதாக கூறுவது, ஒன்றின் உண்மையை மறுத்து மற்றொன்றினதாக கூறுவது. இவங்களாலதான் இந்த பலன் ஏற்பட்டுச்சுன்னா, இல்ல இல்ல இது இவங்களால ஏற்படல மற்றவங்களாலதான் இது ஏற்பட்டுச்சுன்னு நல்ல நிலையை உரியவர்களை உரியதை மாற்றி சொல்லுவது அவனுதியம். நல்ல செல்வத்தோட உயர்வையும் சிறந்த உள்ளத்தின் உயர்வையும் எடுத்து சொல்லுவது உதாத்த அணி. உதாத்த அணி தன்னுடைய செயலால் விளைந்த பயனை
அது மற்றொன்றால் ஏற்பட்ட பயன் என்று கூறுவது சமாகித அணி. சமாகித அணி மற்ற 20 மீள்பார்வையெல்லாம் நாம் இந்த வகுப்பினுடைய துவக்கத்தில் பார்த்திருக்கிறோம். 35 வகை அணிகள். இதை மீண்டும் 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 நாம் பல முறை சொல்லி சொல்லி பார்க்கிற போது அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் கிட்ட இந்த விளக்கத்தை சொல்லி என்ன அணின்னு நாம சொல்லணும். அதற்கு அடுத்த கட்டமாக தான் நல்ல பயிற்சி எடுத்த பிறகுதான் அணியை சொல்லி விளக்கத்தை நாம் சொல்லுவது. முதல்ல விளக்கத்தை மற்றவர்களை சொல்லி அது என்ன அணி என்று நாம சொல்லணும். அப்ப அந்த அணிகளினுடைய பெயர்களை எல்லாம் பல முறை நாம படிச்சிருக்கோம். சரி, முப்பத்து 5 வகை அணிகள், இவற்றினுடைய வகைகளை எல்லாம் இப்ப நாம பார்க்கலாம். சரி, அதில் முதலாவது தன்மை அணி. முப்பத்தி 5 வகை அணிக்குமே ஒரு நூற்பா உண்டு. அது வேணா வாசிக்கிறேன். தன்மை, ஓமை, உருவகம், தீவகம் பின்வரு நிலையே முன்ன விளக்கே வேற்று பொருள் வைப்பே வேற்றுமை விபாவனை ஒட்டே அதிசயம் தற்குறிப்பு ஏற்றம் ஏது நுட்பம் இலேசம் நிறநிறை ஆர்வ மொழி சுவை தன் மேம்பாட்டுரை பரியாயம்மே சமாயுதமும் தாத்தம் அரிதுணர் அவனுதி சிலேடை விஷேடம் ஒப்புமை கூட்ட மெய்ப்படு விரோதம் மாறுபடு புகழ்நிலை புகழா புகழ்ச்சி நிதரிசனம் புனர்நிலை பரிவர்த்தனையே வாழ்த்தொடு சங்கீரணம் பாவிகம் இவை ஏற்ற செய்யுட்கு அணி 7 5 7 5 7 × 5 35. ஆக இந்த 35 அணிகளின் பெயரையும் இந்த ஒற்றை நூற்பா நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுல முதலில் நாம தன்மை அணி குறித்த விளக்கத்தை பார்ப்போம். தேர்வு நோக்கில் நாம் எந்த அளவுக்கு இந்த அணி இலக்கணத்தை பார்க்கலாம் என்றால், முதல் படிநிலை அணிகளின் பெயர்கள், இரண்டாவது படிநிலை ஒவ்வொரு அணிக்குமான விளக்கம், மூன்றாவது படிநிலை இதுல முக்கியமான அணிகளுக்கு அந்த நூலில் கொடுக்கப்பட்ட அந்த நூற்பாவையும் விதியையும் மனதில் பதிவு வைப்பது. நான் கொடுத்திருக்கிற இந்த விளக்கத்தை படித்தாலே அந்த விதியினுடைய பொருளினுடைய சாரம்சமாகத்தான் இருக்கும் இந்த விளக்கமே. சரி, இப்ப தன்மை அணி பார்த்திருக்கோம். என்ன விளக்கம் கொடுத்திருக்கோம்? பொருளின் இயல்பை நேரில் பார்த்தார் போல தோன்றுமாறு உள்ளபடி விளங்கச் சொல்வது. இதைத்தான் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கம் சொல்முறை தொடுப்பது. இந்த விதியை நாம ஏன் நினைவு கூறணும்னா, இந்த விதியே கொடுத்து கேள்வி கேட்கிறாங்க. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொல்முறை தொடுப்பது டேஷ் கொடுத்துட்டு கீழே தெரிவு, விடைக்கான தெரிவுகளை கொடுத்து வச்சிடறாங்க. அந்த வகையில்
இந்த முக்கியத்துவம் கருதி சிலவற்றிற்கு மட்டும் அந்த விதிகளையும் கொடுக்கிறோம். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் தொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும். சரி, இந்த தன்மை அணி என்பது பொருள், குணம், சாதி, தொழில் என்கிற 4 அடிப்படையாக கொண்டு வரும். ஆக தன்மை அணியின் வகைகள் நான்கு. ஒன்று பொருள் தன்மை அணி, 2 குணத்தன்மை அணி. இதெல்லாம் எளிமையாகத்தான் இருக்கும், வேகமா கடந்துகிட்டே போகலாம். 3 சாதி தன்மை அணி, 4 தொழில் தன்மை அணி. தொழில் தன்மை அணி ஒரு பொருளோட இயல்பு வெளிப்படுமாறு கூறுவது தன்மை அணி. அதுல ஒன்றன் இயல்பு வெளிப்படையாக கூறுவது தன்மை அணி. அந்த ஒன்று என்பது பொருளாக இருந்தால், ஒரு பொருளிடத்தில் இருக்கிற பலவிதமான இயல்புகளை உள்ளவாறே அலங்கரித்து சொல்வது பொருள் தன்மை அணி. இவ்வளவுதான். குணத்தை அலங்கரித்தால் குணத்தன்மை, சாதியை அலங்கரித்தால் சாதித்தன்மை, தொழிலை அலங்கரித்தால் தொழில்தன்மை. பொருளிடத்து உள்ள பலவிதமான இயல்புகளை உள்ளவாறே அலங்கரித்து கூறுவது. இவ்வளவுதான். அடுத்து குணத்தன்மை. குணத்தில் உள்ள பலவிதமான தன்மைகளை உள்ளவாறே அலங்கரித்து கூறுவது. குணத்தில் உள்ள, அது மட்டும் மாத்திக்கணும். குணத்தில் உள்ள பலவிதமான இயல்புகளை அல்லது தன்மைகளை, குணம் என்பதனால தன்மைன்னு எடுத்துக்க, உள்ளவாறே அலங்கரித்து கூறுவது. அடுத்து சாதித்தன்மை. சாதியில் உள்ள பலவிதமான தன்மைகளை உள்ளவாறே கூறுவது. தொழில் தன்மை. தொழிலில் உள்ள பலவிதமான தன்மைகளை உள்ளவாறே அலங்கரித்து கூறுவது. தொழிலில் உள்ள பலவிதமான தன்மைகளை உள்ளவாறே அலங்கரித்து கூறுவது. சாதி என்றால் இனம் என்று எடுத்துக்க வேண்டாம். பல பொருளுக்கும் பொதுவான ஒரு தன்மை தான் சாதி என்பது, அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும். நாம இரண்டாவது ஓமை அணி.
இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல சில அணிகள்லாம் அதனுடைய வகைகள் மிகுதியாக இருக்கும். அடுத்து போக போக எண்ணிக்கை வகைகள் குறைந்து போயிடும். இதனுடைய விதியை நாம் முதல்ல எழுதிக்கலாம். பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்த பொருளோடு பொருள் புணர்த்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை. செப்புவது ஓமை சேர்த்து எழுதியிருக்கும். அதுல இலக்கண நிலையிலே மூலப்புத்தகத்துல இருக்கிறது போல சேர்த்து எழுதியிருக்கோம். படிக்கும்போது நாம இதை பிரிச்சு படிச்சுக்கணும். ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்த்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை. இந்த ஓமையினுடைய வகைகள் ஓமையின் வகைகள் இருபத்தி 4 வகைகள் இருக்குங்க. ரொம்ப அதிகமாக தான் போகுது. வகைகள் பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதை சுருக்கமா விளக்கத்தை பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஓமையின் வகைகள் 24. ஒன்று விரி ஓமை, 2 தொகை ஓமை, 3 இதர விதர ஓமை. ஒரு அணிக்கு இந்த மாதிரி இதர விதரம் தொகை விரின்னு பார்த்துட்டோம்னா இது அடுத்த அணிக்கு இதர விதர உருவகம் இதர விதர மற்ற இது வந்தாலும் அதே பொருள் தான். சரி, விரி ஓமை, தொகை ஓமை, இதர இதர ஓமை, சமுச்சய ஓமை, உண்மை ஓமை, மறுபொருள் ஓமை, புகழ் ஓமை, நிந்தை ஓமை. இதுக்கு நமக்கு இயல்பாகவே பொருள் விளங்குது. நியம ஓமை, அநியம ஓமை, ஐய ஓமை, தெரிதரு தேற்ற ஓமை, இன்சொல் ஓமை, விபரீத ஓமை, இயம்புதல் வேட்கை ஓமை,
பலபொருள் ஓமை, விகார ஓமை, மோக ஓமை, அபூத ஓமை, இயம்புதல் வேட் பலவயிர் போலி ஓமை, ஒருவயிர் போலி ஓமை, கூடா ஓமை, பொது நீங்கு ஓமை, மாலை ஓமை என்று 24 வகைகளை உடையது இந்த ஓமை அணி. பொது நீங்கு ஓமை, மாலை ஓமை. சரி, ஒவ்வொன்றா இந்த விளக்கத்தை மட்டும் நம்ம எளிய நடையில் பார்த்துட்டு வந்துடலாம். ஓமையணி என்றால் பண்பு, தொழில், பயன் இவற்றோட ஒன்றோ பலவோ அது பொருளோடு பொருள் சேர்ந்து அந்த ஒப்புமை வெளிப்படுமாறு சொல்லுவதுதான் ஓமையணி. சரி, விரி ஓமை. விரி என்றாலே விரிந்து வருவதுன்னு அர்த்தம். பண்பு முதலானவை எல்லாம் விரிந்து நிற்பது விரி ஓமை. பண்பு, தொழில், பயன் என்று பார்த்தோம் இல்லையா? இவையெல்லாம் வெளிப்படையாக வந்தால் விரி, மறைந்து வந்தால் தொகை. இதைத்தான் இலக்கணத்தில தொகை என்று பார்க்கிறோம். தொகை என்றால் தொக்கி வருதல், கறந்து நிற்றல், மறைந்து நிற்றல். ஓமை மறைந்தால் ஓமை தொகை, பண்பு மறைந்தால் பண்பு தொகை, மறைந்தால் உண்மை தொகை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக பண்பு முதலியன மறைந்து வருவது தொகை ஓமை. இதர விதரம், இதர விதர ஓமை. இதற்கு மட்டும் நாம சற்று விளங்கிக்கணும். உவமை, உவமேயம் என்று 2 உண்டு. உவமை, உவமேயம். இந்த உவமேயம் என்பதுதான் பொருள். இப்ப தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ், இதுல தமிழ் என்பதுதான் பொருள், அதான் ஓமேயம். தேன் என்பது ஓமை. இங்க இதர விதர ஓமை என்பது பொருள் ஓரிடத்துல ஓமையாகவும், உவமை ஓரிடத்து பொருளாகவும் ஒரு தொடர்ச்சியில இவ்வாறு வருவது இதர விதர ஓமை. எழுதிக்கோங்க. பொருள் ஓரிடத்து ஓமையாகவும், ஓமை ஓரிடத்து பொருளாகவும் ஒரு தொடர்ச்சி கண்ணே வருவது. பொருள் ஓரிடத்து ஓமையாகவும், ஓமை ஓரிடத்து பொருளாகவும் ஒரு தொடர்ச்சி கண்ணே வருவது. சரி, அடுத்து சமுச்சயம். சமுச்சயம்
சமுச்சயம் என்பது, அதாவது ஒன்றிற்கு ஒரு உவமை சொல்றோம். இந்த உவமை சொல்லுகிற போது இதனாலதாங்க இதுக்கு இத உவமையா சொல்றோம், இதனால் இந்த தன்மையால இந்த பொருளுக்கு இது உவமை, இது மட்டும் இல்லாம இந்த தன்மையாலே இது உவமையாக சொல்லலாம், இப்படி சொல்லுவதுதான். அதாவது இதை ஒத்தது என்பது மட்டும் இல்லாமல் இதனாலும் இது ஒத்து வரும் என்று சொல்வது சமுச்சய உவமை. எழுத முடியுதுங்களா சமுச்சய உவமைக்கு? கொஞ்சம் மீண்டும் சொல்லுங்க ஐயா. சரி, நான் எழுதுறேன். ஒன்றிற்கு ஒரு உவமை சொல்றோம், அந்த உவமைக்கு ஒரு காரணத்தை சொல்றோம். ஆனா அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாம இன்னொரு காரணமும் உண்டு, இதனாலேயும் இதற்கு இதை உவமையா சொல்லலாம் என்று அந்த ஒப்புமைக்கு ஒரு மற்றொரு காரணத்தையும் சொல்லுவது. எழுதிக்கோங்க. அதனை ஒப்பது இதனாலன்றி இதனாலும் ஒக்கும் என்பது. ஒப்புமைக்கு ஒரு வேறு ரெண்டு காரணத்தையும் சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. சமுச்சயம் இது ஓமைக்கு வந்தாலும் உருவகத்துக்கு வந்தாலும் மற்ற எதிர்க்கு வந்தாலும் சமுச்சயம்னா இதுதான், இதர விதரம்னா இதுதான். அடுத்து உண்மை உவமை. உண்மை உவமை முதல்ல ஒரு பொருள் இருக்கு, அதற்கான உவமை இருக்கிறது. பொருளுதான் உவமேயம் என்று சொல்லுவோம். இங்க உவமையை சொல்லி பிறகு மறுத்து பொருளையே சொல்லி முடிக்கிறது தான் உண்மை உவமை. உவமையை கூறி மறுத்து பொருளையே கூறி முடிப்பது. அதாவது முதல்ல இருக்கிறது பொருள் தான், அதுக்கப்புறம் தான் உவமை. பொருளை அதனுடைய தன்மையை ஆழமாக வெளிப்படுத்துவதற்காகத்தான் உவமையை பயன்படுத்துறோம். இங்க அந்த முதல்ல ஓமையை சொல்றோம், பிறகு ஓமையை மறுத்துறோம், இறுதியா இருக்கிற உண்மையான அந்த பொருளையே சொல்லி முடிக்கிறது உண்மை ஓமை. அடுத்து மறுபொருள் ஓமை. மறுபொருள் ஓமை ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுக்கு நிகரான மற்றொரு பொருளை அதற்கு அடுத்து வைத்து சொல்வதுதான் மறுபொருள் ஓமை. முன்னர் வைத்த பொருளுக்கு நிகரான பொருள் பின்னர் வைப்பது. பொருளை மீண்டும் வைக்கிறது மறுபொருள், அவ்வளவுதான். புகழ் ஓமை. இந்த ஓமையை புகழ்ந்து சொன்னா அது புகழ் ஓமை. பொருளை விட்டுறாங்க, பொருளுக்கு சொன்ன ஓமையே புகழ்ந்து ஓமைக்கிறது. ஓமையை புகழ்ந்து ஓமிப்பது புகழ் ஓமை. நிந்தை என்றால் நமக்கு தெரியும், நிந்திப்பது, பழிப்பது. இங்க எதை படிக்கிறோம்னா ஓமையை படிக்கிறோம். ஓமையை பழித்து ஓமிப்பது எல்லாம் எளிமையானதுதான். நியம ஓமை.
நியமம், நியமனம், பணி நியமனம், இதெல்லாம் பார்க்கிறோம். ஒருத்தரை நியமிச்சிட்டோம்னா அவருக்கு அந்த இடம் உறுதி. அதை தாண்டி வேறொரு அந்த இடத்திற்கு இல்லை, அவர்தான் இதற்கு, இந்த இடத்துக்கு இவர்தான் என்று எப்படி உறுதியாக சொல்லுகிறோமோ அதே போல இதற்கு இதுதான் ஓமை என்று துணிந்து ஒரு ஆணையிட்டு சொல்லுவதுதான் நியம ஓமை. அந்த நியமம் என்றாலே ஆணை இல்லையா, நியமனம், அந்த பொருளை நாம் எடுத்துக்கலாம். இதற்கு இதுவே சிறந்தது. ஏகாரம், ஏகாரத்தை சொல்லி முடிக்கிறது. இன்னதற்கு இன்னதே ஓமையாம் என தேற்றேகாரம் புணர்த்து துணிந்து சொல்லுவது. தேற்றேகாரம் தெளிவாக ஏகாரத்தோடு சொல்லுவது. ஆசிரியப்பாலாம் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்று சொல்லுவோம். புணர்த்துனா சேர்த்து, தேற்றேகாரம் புணர்த்து துணிந்து சொல்லுவது, இதுதான் நியம ஓமம், ஓமை. நியம, அதற்குள்ள அந்த எல்லா பொருளையும் நாம் ஏற்று வச்சோம். நியமனம், நியமனம்னா உறுதி, இதற்கு இதுதான் என்று. 4000 பணியிடமா, 4000 பணியிடத்துல இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடம், இவங்களுக்கு இந்த இடத்துக்கு இவங்க தான் என்று உறுதியாக நம்முடைய மனதிற்கு சொல்லி நம்பிக்கையோடு நடைபோடுகிறோமே, அது போலதான் நியம ஓமை. அநியம ஓமை அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது. ஒரு ஓமையை போட்டுட்டு பிறகு அந்த ஓமையை எடுத்துட்டு அடுத்து வேறொரு ஓமையை அங்கு சொல்லுவது, அது அநியம ஓமை. முதல்ல ஒரு ஓமையை சொல்லி, இல்லப்பா இது சரியா பொருந்தல, இதை விட இது பொருத்தமா இருக்கு என்று சொல்லுவது. நியமித்த ஓமையை விலக்கி மற்றொன்று பொருத்தமானது என கூறுவது. ஐய ஓமை, ஐயம் ஓமை பொருள் இரண்டையுமே ஐயமாகவே சொல்லுவது, அதான் ஐய ஓமை. ஓமை ஓமையையும் பொருளையும் ஐயுற்று உரைப்பது ஐய ஓமை. தெரிதரு தேற்ற ஓமை, இதனுடைய தொடர்ச்சியாக இதை நம்ம பார்க்கிறோம். ஐயத்திற்கு தொடர்ச்சியா ஐயம் வந்துச்சு. ஐயம் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு தெளிவு பிறக்கிறது. தெளிவு பிறந்த உடனே அந்த ஐயுற்றதனை தெரிந்து துணிவாக இல்ல இது பொருத்தம்தான் என்று சொல்லுவது. ஐயுற்றதனை தெரிந்து துணிவது, துணிவாக சொல்லுவது. தெரிந்து தெரி தரு தேற்றம், தெரிந்து தந்து துணிவது, தெரிதரு தேற்ற ஓமை. இன்சொல் ஓமை, இன்சொல் ஓமை ஒரு பொருள், அதற்கான ஓமை. இதுல பொருளை விட ஓமைக்கு ஒரு மிகுதி தோன்ற சொல்லிவிட்டு
என்னதான் பொருளை விட ஓமை என்ன மிகுதியாக இருந்தாலும் பொருளோடு ஓமை ஒத்த நிலைதானே உடைய பொருளை காட்டில ஓமை சிறப்பு ஆகாது என்று இனிய சொல்லால் அந்த ஓமை வெளிப்படுத்துது. பொருளை விட ஓமைக்கு ஒரு மிகுதி தோன்ற கூறி ஓமைத்து இந்த மிகுதியை பெற்றிருந்தாலும் அதற்கு அது சமமே அன்று சிறந்தது ஆகாது என்று சொல்லுவது. பொருளினும் ஓமைக்கு ஒரு மிகுதி தோன்ற கூறி ஓமைத்து இன்ன மிகுதியை பெற்றிருந்தாலும் இன்ன மிகுதியை பெற்றிருப்பினும் ஒத்தது அன்றி சிறந்தது இல்லை என்று கூறுவது. ஒத்தது என்பதை ஒப்பது என்று நம்ம சொல்றோம். ஒப்பதன்றி சிறந்தது அன்று என்பது. அந்த ஓமையே இனிமையா சொல்லி இருந்தாலும் பொருளை விட ஓமை சிறப்பு கிடையாது, சமந்தான் என்று சொல்லுவோம். விபரீத ஓமை என்ன விபரீதம்? பொருளுக்கு ஒரு ஓமை சொல்ல போறோம். ஆனா பொருளுக்கு ஓமை சொல்லுகிற அந்த இடத்துல பொருளை ஓமையாகவும் ஓமையை பொருளாகவும் மாற்றிவிட்டால் அதுதான் அங்க விபரீதம். இதுதான் இங்கு விபரீதம். ஓமையாய் வருவதை பொருளாக்கி பொருளாய் வருவதை ஓமையாக்கி உரைப்பதுதான் விபரீதம். ஓமையாய் வருவதை பொருளாக்கி பொருளாய் வருவதை ஓமையாக்கி உரைப்பது. இந்த மாதிரி விபரீதமா செய்யக்கூடாது. இயம்புதல் வேட்கை ஓமை. இயம்புதல் வேட்கை ஓமை. இயம்புவது என்றால் சொல்லுவது, வேட்கை என்றால் விருப்பம். அதாவது இந்த பொருளை பார்த்த உடனே இது போல இருக்கு என்று சொல்றதுக்கு என்னுடைய உள்ளமானது ஏங்குகிறது, தவிக்கிறது என்று சொல்லுவது. ஒரு குறிப்பிட்ட பருவத்துல தலைவன் தலைவியை பார்த்த உடனே அப்படி இவளை பார்த்த உடனே ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குன்னு சொல்ல தோணுது என்று சொல்லுவார், நினைப்பார். அந்த மாதிரி இருப்பதுதான் ஏம்புதல் வேட்கை ஓமை. பொருளை இன்னது போலும் என்று சொல்ல வேட்கின்றது என் உள்ளம். வேட்டல்ல விரும்புதல். சொல்ல விரும்புகின்றது என் உள்ளம் என்பதுதான் இயம்புதல் வேட்கை ஓமை.
அடுத்து பல பொருள் உவமை. ஒரு பொருளுக்கு பல உவமைகளை காட்டினால் அது பல பொருள் உவமை. ஒரு பொருளுக்கு பல உவமை காட்டுவது பல பொருள் உவமை. விகார உவமை. விகாரம்னாலே ஒன்றினுடைய வடிவம் மாறுவதுதான் விகாரம். ஏதோ ஒரு வகையில ஒரு ஊமையை விகாரப்படுத்தி ஓமைப்பது. ஓர் ஓமையை விகாரப்படுத்தி ஓமிப்பது விகார ஓமை. ஓர் ஓமை என்பதை சேர்த்து ஓர் ஓமை என்றும் நம்ம எழுதலாம். மோக ஓமை. மோகம், மனசுல ஒரு மயக்கம் வந்துருச்சுன்னா அதுதான் மோகம். போகம், ரோகம், யோகம் என்று கண்ணதாசன் ஒரு நூல் எழுதியிருப்பார். போகம், ரோகம், யோகம் என்று. சரி, இந்த இடத்துல ஒரு பொருள் மேல எழுந்த ஆசை, அந்த ஆசையால் ஏற்பட்ட உள்ளத்தின் மயக்கம், அதை வெளிப்படுத்துவதுதான் மோக ஓமை. ஒரு பொருள் மேல் எழுந்த ஆசையால் வந்த, ஆசைதான் வேட்டைன்னு சொல்றோம். ஒரு பொருள் மேல் எழுந்த ஆசையால் வந்த உள்ளத்தின் மயக்கம் தோன்ற உரைப்பது. மோக ஓமை. அபூத ஓமை. அபூத ஓமை. அபூதம்னா இதற்கு முன்பு இல்லாததை ஓமையாக்கி உரைப்பது. இது வரைக்கும் அது கிடையவே கிடையாது, ஆனா அது ஓமையா சொல்லுவாங்க. ஒரு மழை பொழியுதுன்னா அப்படியே தங்க மழை பொழியுதுப்பா, அது இல்பொருள் ஓமையில வரும். அது முன்பு இல்லாததனை ஓமையாக்கி உரைப்பது. முன்பு இல்லாததனை, அது சுருக்கமா இல்லாததை என்று நாம் இன்றைக்கு வழக்குப்படி எழுதிக்கலாம். முன்பு இல்லாததை ஓமையாக்கி உரைப்பது அபூத ஓமை. பலவயிர் போலி ஓமை. பலவயிர் போலி ஓமை. பல போலி என்று பார்த்துட்டோம், பல இடம் என்று பார்த்திருக்கிறோம், அந்த சொல்லிலேயே இருக்கிறது. ஒரு தொடர்மொழி, அந்த தொடர்மொழியில பல ஓமைகள் வந்தால் அந்த ஓமைகள் தோறும் அந்த ஓமை சொல் தோன்றுமாறு புணர்ப்பதுதான் பலவயிர் போலி ஓமை. ஒரு தொடர்மொழியில் பல ஓமை வந்தால் வந்த ஓமை தோறும் ஓமை சொல் தோன்ற புணர்ப்பது.
இதுதான் பலவயிர் போலி ஓமை. ஒருவயிர் போலி ஓமை ஒரு தொடர்முடியில பல ஓமைகள் வந்தாலும் அந்த ஓமைகள் தோறும் ஓமை சொல் அடுத்தடுத்து பல இடத்துல சொல்லாம ஒரே ஒருமை சொல் ஒரு இடத்துல மட்டும் சொல்றது. ஒரு தொடர்மொழியில் பல ஓமை வந்தால் வந்த ஓமை தோறும் வந்த ஓமைதோறும் ஓமை சொல் புணராது ஒருமை சொல் புணர்ப்பது. இதுதான் ஒருவயிர் போலி ஓமை. இந்த கருத்தை மட்டும் உள்வாங்கிக்கிட்டா போதும். நிறைய செய்திகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பது போலவே இருக்கும். ஆனா அந்த கருத்தை மட்டும் மனசு என்கிற அந்த நோட் புக்ல எழுதி வச்சுட்டா போதும். நோட்டு புத்தகத்துல எழுதிக்கிட்டு இருக்கோம் என்றாலும் இறுதி நிலை நம்முடைய மனமாகிய ஏட்டில் அதை பதிய வைக்கும். செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டவை விடாது உளத்து அமைத்து என்று சொல்லுவார் பவனந்தி. 22 கூடா ஓமை. இது ஊமையாவே சொல்லுவதற்கு பொருத்தம் கிடையாது. ஆனாலும் யாருக்கு ஓமையா சொல்றது? பொருத்தமில்லாததை ஓமையாக சொல்லுவது. ஒரு பொருளுக்கு கூடாததை கூடுவதாக கொண்டு பொருந்தாததை பொருந்துவதாக கொண்டு இன்றைய நடைபடி எழுதிக்கலாம். ஒரு பொருளுக்கு பொருந்தாததை பொருந்துவதாக கொண்டு அதை ஓமையாக்கி உரைப்பது. இது கூடா ஓமை. பொது நீங்கு ஓமை. பொது நீங்கு இங்க ஓமையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓமையை மறுத்துட்டு பொருளையே ஓமையாக சொல்லுவாங்க. பொதுவா நம்ம என்ன சொல்ல வரோமோ அதையே நீக்கிடுறாங்க. ஓமையை கூறி ஓமையை கூறி மறுத்து பொருளையே ஓமையாக உரைப்பது. இதுதான் பொது நீங்கு ஓமை. அடுத்து இறுதியாக மாலை ஓமை. மாலைனாலே பல தனி மலர்களை ஒன்றாக சேர்ந்து தொடுப்பது. அது போல ஒரு பொருளுக்கு பல ஓமைகள் வந்தா அந்த பல ஓமைகளையும் விட்டுடாம அதை ஒரு தொடர்ச்சியாக சேர்த்து கூட்டி சொல்லுவதுதான் மாலை ஓமை.
மலையத்து மாதவனை போன்று அவன்பால் அலைகடலை போன்று அதனுள் குலவும் நிலவளையமே போன்று நேரி அன்பான் நிற்கும் சிலைக்கெழு தோல் வேந்தர் திரு என்பது போல. ஒரு பொருளுக்கு பல ஓமை வந்தால் ஒரு பொருளுக்கு பல ஓமை வந்தால் அவற்றை இடைவிடாது தொடர்ச்சியாக சேர்த்து இறுதியாக பொருள் கூட்டி முடிப்பது. இதுதான் மாலை ஓமை. ஓமை தன்மையணி 4 வகைப்படும் என்று பார்த்தோம். பொருள் தன்மை, குணத்தன்மை, சாதித்தன்மை, தொழில்தன்மை. பிறகு உவமை அணி 24 வகை உவமை அணிகளை பார்த்தோம். விரி உவமை, தொகை உவமை, விரி, தொகை, இதரவிதரம், சமுச்சயம், உண்மை, மறுபொருள், புகழ், நிந்தை, நியமம், அநியமம், ஐயம், தெரிதெரி தேற்றம், இன்சொல், விபரீதம், இயம்புதல் வேட்கை, இன்சொல், இயம்புதல் வேட்கை, பலபொருள், விகாரம், மோகம், அபூதம், பலவயிர்போலி, ஒருவயிர்போலி, கூடாதது, பொது நீங்கு, மாலை என்கிற அளவுல நாம இந்த 24 வகை ஓமைகளை பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா உருவகம் இருக்கிறது. இந்த உருவக பகுதியிலிருந்து நாளை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். காரணம், இதனுடைய வகைகள் அதிகம். இதை நம்ம இடைவிடாம தொடர்ச்சியா முடிக்கணும். இந்த சூழலில் இன்றைய வகுப்பில் நாம் பார்த்தது அணி இலக்கணத்துல பொருளணியல்ல தன்மையணியும் ஓமையணியும். மற்றதை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்கிற அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி.